ஹாய், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோபோட்டிக்ஸில் டீச் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர். டீச் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரோபோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இங்கே கண்ட்ரோலிங் சிஸ்டம் இருக்கு, பேனல் இருக்கு. ஆக்சுவலாக ரோபோட் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அதை ரோபோட்டோட மூவ்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் பிளஸ் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னன்னா டீச் கண்டென்ட் அப்படிங்கிறது. டீச் கண்டென்ட்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ்னா என்ன, ஒரு கம்யூனிகேஷன். ரோபோட்டுக்கிட்டேருந்து நமக்கும், நம்ம கிட்டேருந்து ரோபோட்டுக்கும் போகிற கம்யூனிகேஷன் டிவைஸ். ரோபோட் ஏதாவது ஃபீட்பேக்கு, ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அதையும் சிக்னலாக இங்கே அனுப்பும். ஓகேங்களா? நம்ம ஏதாவது ரோபோட் இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இல்லை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அதையும் ரோபோட் செய்யும். எப்படி சொல்றோம்? ரோபோட் ஸ்டாப் அப்படி சொல்லக்கூடாது. இதை யூஸ் பண்ணி இதில் ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும், ஸ்டாப் பண்ண ப்ரெஸ் பண்ணணும். பாஸ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கும் சில பட்டன்ஸ் இருக்கும், பேக்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு பட்டன்ஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ தூரம் போகணும், ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளோ தூரம் போகணும், எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ். ஒரு ரிமோட் மாதிரியா அப்படின்னா ரிமோட் மாதிரி, ரிமோட் கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரிமோட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரிமோட்டோட பெஸ்ட் ஆப்ஷன் ஜாய்ஸ்டிக்னு வச்சுக்கோங்க. வீடியோ கேமில் கார்லாம் அப்படி இந்த ரைட்ல லெஃப்ட் நேராக போகிறது, ஸ்பீடை குறைக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சு விளாண்டுருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எக்ஸாக்டாக அது வேற, இதோட ஃபங்க்ஷன்ஸ் வேற. ஓகேங்களா? இது கண்ட்ரோல் பண்ணும், மானிட்டர் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது எல்லாத்தையும் இதிலே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேனல் ஆன் பண்ணோன்னே இதில் ப்ரோக்ராம் கூட நம்ம எழுதலாம். ப்ரோக்ராம் எழுத முடியும். ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை காப்பி பண்ணி ரோபோட்டுக்கு அந்த ஆப்ரேஷனை செய்ய வைக்க முடியும். அந்த ப்ரோக்ராமை மாற்றணும்னா எடிட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் திங்ஸ் யூ கேன் டூ. இதை வச்சு டீச் பண்ணுற இந்த டிவைஸை வச்சு. ஓகே, இப்போ அந்த டிவைஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, சாரி. ஓகே, இதுதான் டீச் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். டிவைஸ்ன்னு சொல்றதை விட ஒரு இன்டர்ஃபேஸ். டிவைஸ் தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸ்னா என்ன? ஒரு கம்யூனிகேஷன் மீடியம். நம்ம ஃபோன் பேசுகிறோம், இன்னொருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறோம். ஒரு விஷயம், அதாவது ஃபோன் பேசுகிறோம்னா நம்ம ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்கிறோம். அது நடுப்புற இருக்க அந்த மீடியேட்டர் யாருன்னா டெலிஃபோன். ஓகே, சாரி, டெலிஃபோன் ப்ளஸ் மொபைல் எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் சொல்கிறீங்க, இது என்ன பண்ணுது, இது வாங்கி சிக்னல் அனுப்புது, அது அவரோட ஃபோனுக்கு போய் அவருக்கு விஷயம் போகுது. பட் நமக்கு தேவையானது என்ன? ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணுறதுக்கு நடுப்புற இருக்க இந்த இன்டர்ஃபேஸ் யாருன்னா மொபைல். அதே தான் இங்கே. நீங்கள் ரோபோட் நேராக போ, சைடில் போ, ஸ்டாப் பண்ணு, ஸ்பீடை குறைச்சிக்க, எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம்ல. எந்த லாங்குவேஜை இன்கம் ப்ரோக்ராம் மூலியமாக சொல்லலாம். மேனுவலாக பட்டனை ப்ரெஸ் பண்ணி நேராக மேலே முன்னாடி போகலாம், பின்னாடி இந்த சைடு அந்த மாதிரி ஆப்ரேஷனாகவும் நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? அதுதான் இதுனா இந்த டீச் பண்ணுற இந்த டிவைஸ் மூலமாக. இதில் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஆன் ஆஃப் பட்டன்றது ஒரு ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணுறான். பேனலில் ஆன் இருக்கும். இது ஒரு ரிமோட்டில், ஒரு டிவியை ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆன் ஆஃப் இருக்கும். அடுத்ததான் டெட்மேன் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே வரப்போ நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு. எமர்ஜென்சி ஸ்டாப். இப்போ சம்திங் ஒரு அன்யூஷுவலாக ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ அன்யூஷுவல், ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ளார வந்திருக்கலாம், ரோபோட்டில் ஏதாவது டூல் உடஞ்சிருக்கலாம், இல்லை ஒர்க் அங்கே இல்லாமலே அது பாட்டுக்கு ஏதாவது போய் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். எனிதிங் சம்திங் அன்யூஷுவல் நடக்குது அப்படின்னா சில சமயம் நம்ம பார்த்தா தெரியும், சில சமயம் ஃபீட்பேக் வந்தாலும் தெரியும். மேக்ஸிமம் ஃபீட்பேக் வந்துடும். ஒருவேளை ஃபீட்பேக் வரல, நீங்கள் பார்க்குறப்ப நடக்குதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், பேனலில் போய் பண்ணலாம். இது கையில வச்சிருக்கலாம். நீங்கள் ஆர்டர் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு எமர்ஜென்சி பட்டன் ஆஃப் பண்ணீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணணுமோ, அதை டூல் உடஞ்சிருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற டூல் வச்சுட்டு பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒர்க் இல்லை, யாராவது இங்கே பார்ப்பா ஒர்க் இல்லை, அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சுருவாங்க. ஸோ எமர்ஜென்சி பட்டன் அதுக்கு தான் யூஸ் ஆகும். டெட்மேன் ஸ்விட்ச் நான் வரேன், அடுத்து வரேன்.
இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஷிஃப்ட் கீ. ஷிஃப்ட் கீங்கிறது நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் இருக்கும்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, லெசன் ஒரு கீபோர்டில் எல்லா லெட்டர்ஸையுமே வைக்க முடியுமா அப்படின்னா, ஒரு பெரிய கீபோர்டாக இருந்தால் அல்ஃபபெட்ஸை வைக்கலாம், நம்பர்ஸை வைக்கலாம், இன்னும் தமிழ் மற்ற லாங்குவேஜஸ் கூட வைக்க முடியும். அவ்வளோ பெரிய கீபோர்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கீபோர்டு பாருங்க, கீபோர்டு ரொம்ப சின்னது தான். மேலே இருக்கிறது டிஸ்பிளே, கீழே இருக்கிறது கீபோர்டு. ஓகேங்களா? இது கம்மியாக தான் இருக்கு. இதுக்குள்ளார உங்களுக்கு அல்ஃபபெட்ஸை வைக்கணும் அப்படின்னா எல்லா அல்ஃபபெட்ஸையும் வைக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸை வச்சிடலாம். ஸோ அதனால ஷிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதுக்கு மேலே ஏதாவது லெட்டர்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பதிச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீசெட் கீ. ஏதாச்சும் ப்ரோக்ராமை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க, நிறைய இடத்துல தப்பு இருக்கு, இல்லை அந்த ப்ரோக்ராமே என்டராக மாற்றணும். ரீசெட்னா எல்லா செட்டிங்ஸும் அடைஞ்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு பேர் தான் ரீசெட். ஓகே. கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸுங்கிறது இங்கே XYZ தான் சொல்லுது. எக்ஸ் ஒய் Z. ஓகேங்களா? என்ன கோஆர்டினேட்டு? ஃபர்ஸ்ட் ரோபோட் எக்ஸ்ல எவ்வளோ மூவ் பண்ணணும், ஒய்யில் எவ்வளோ மூவ் பண்ணணும், ஜெட்டில் என்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிடுவாங்க. கோஆர்டினேட் கொடுத்துட்டு எக்ஸ்ல மூவ் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்ல மூவ் ஆகும், ஒய்னா ஒய்ல மூவ் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்தது ஜாக் கீ. ஜாக் கீங்கிறது சிம்பிள் தான். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட், அப்பு, டவுன். இதைத்தான் ஜாக் கீம்பாங்க. ஒரு கார் ரேஸ் விளாடுறோம்ல, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருந்தால் நல்லது. அதில் வந்து ஜாய்ஸ்டிக் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்டில் மூவ் பண்ணுவோம். ஒரு கார் வருது, அதை ஓவர்டேக் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம ரைட்டில் மூவ் பண்ணுவோம். ரைட்டு ஜாய்ஸ்டிக்கை ரைட்டில் பண்ணுவோம், அது ரைட்டில் மூவ் ஆகும். லெஃப்டில் பண்ணுவோம், லெஃப்டில் மூவ் ஆகும். ஸ்பீடுக்குன்னு ஒரு இது இருந்ததுன்னா ஸ்பீடை பூஸ்டப் பண்ணிப்போம். வாட் எவர். அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? இது அந்த பாருங்க 4 இருக்கு பாருங்க. உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை, சரி இந்த பேஜை. அங்கே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ஃபனுக்கோட டீச்மெண்டோட ஒரு ஃபோட்டோ. இதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஜென்ரலைஸ்டாக எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கம்பெனியோடது. கிட்டத்தட்ட எல்லா டீச்மெண்ட்லையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். பட் இது வந்து ஆன் அண்ட் அவரேஜ் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல போகும், பேக்ல போகும். இங்கே பாருங்க, அப்பு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, எல்லா மூமெண்ட்டும் இதில் மேனுவலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஜாகி கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு, +X -X அப்படின்னா இங்கே இருக்கு +X இப்படியே மூவ் ஆகும், -X இந்த பக்கம் மூவ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ரோபோட் இருக்குன்னு வைங்க. இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ்னா நம்ம ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். நேராக போங்கன்னா +X அமுக்குனீங்கன்னா +X அமுக்குறேன், இவ்வளோ தூரம் போதும். கொஞ்சம் பின்னாடி எடுத்துங்க, -X அமுக்குறேன், கொஞ்சம் பின்னாடி எடுத்துக்கோங்க. ஓகே. அப்புறம் ஆர்ம் இருக்கு. ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரோபோட்னே வைங்களேன், அதை கொஞ்சம் மேலே தூக்கணும். ஒய் ப்ளஸ்ல வைங்கப்பா, மேலே கொண்டாந்தாச்சு. ஓகே. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை ரொட்டேட் பண்ணணும் X ஆக்சிஸை பொறுத்து. இங்கே பாருங்க, இது வந்து ரொட்டேஷனல் மூவ்மெண்ட். சாரி, இது லீனியர் மூவ்மெண்ட். மேலே உங்களுக்கு +X -X லீனியர் மூவ்மெண்ட் இருக்கும், ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும். கீழே வைங்க, வச்சாச்சு. மறுபடியும் அதே மாதிரி ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணுங்க, பண்ணியாச்சு. முன்னாடி போங்க, கீழே இறக்குங்க, பொருள் எடுங்க, மேலே தூக்குங்க, பின்னாடி வாங்க, ரொட்டேட் பண்ணுங்க, வைங்க. இது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் மோடு அப்படின்னா மேனுவலாக நீங்கள் போய் எடுக்கிறது. ஓகேங்களா? அது ப்ரோக்ராம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களா நவுத்திட்டு போய் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா பை யூசிங் ரிமோட், பை யூசிங் டீச்மெண்ட், அதுக்கு பேர் ஜாக் மோட். இப்படி ஜாக் மோட்ல மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகிடும். ஆக்சுவலாக ஆப்ஷனும் இருக்கு, ஜாக் மோட்ல பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், டீச் மோடுன்னு இருக்கும், அதை வரப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? ஜாக் ஸ்பீடு கீஸ். அந்த ஜாக்கு ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று, டீச்மெண்ட்ன்றது ஒரு சின்ன யூனிட் தான். அதுலேருந்து 20 மார்க்ஸ் கேட்பாங்க. ஈஸியான யூனிட் தான். இந்த மெட்டீரியலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், இதையும் படிச்சுக்கோங்க. இதுக்கான கொஸ்டின்ஸும் அனுப்புகிறேன், கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. வீடியோவை நல்லா பார்த்துங்க. ஈஸியானது தான், பட் கொஞ்சம் மார்க் வரக்கூடிய ஒரு
சார்ட்டர். இப்போ நம்ம பார்த்தோம்ல மேலே இந்த டீச் பண்ணுற டிவைஸ் அது என்னென்ன மாதிரியான காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் எழுதியிருக்காங்க. அந்த காம்பனன்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் அதுதான். சரி, ஒரு நிமிஷம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே ஸ்கிரீன். டிஸ்பிளே ஸ்கிரீனுக்கு இது நான் மறுபடியும் காட்டுறேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுதான் டிஸ்பிளே ஸ்கிரீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரோபோட்டு எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும், அது என்ன பண்ணுறதுங்கிறதையும் காட்டும். உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸ்ஒய் ஆக்சிஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரோபோட் இந்த இடத்துல ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு, ஒரு பிக் அண்ட் பிளேஸ் மாதிரி ஒரு இது ஆப்ரேஷன் பில்டிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ரோபோட் இங்கே இருக்குன்னா ஒரு லைட் எரியும். அது என்ன பண்ணிட்டு இருக்கு, பில்டிங் ஆப்ரேஷனாக பண்ணுது அது இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சைடில் அது என்ன ப்ரோக்ராம் நம்ம போட்டிருக்கோம், என்ன ஆப்ரேஷன், அந்த ஒரு ஆப்ரேஷனும் ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கோமா அது சைடில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த லொக்கேஷன் என்னங்கிறத காட்டும். இது எக்ஸில் வந்து ஒரு 10, ஒய்யில் 60, ஜெட்ல இருந்த ஜெட்ல எவ்வளவோ அதை காட்டும். அது என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் எல்லாம் இருக்கும். ரோபோட் எங்கே இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த டீட்டெயிலாக இருக்கும். ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா, எரர் இருந்தால் எரர் மெசேஜ் இங்கே மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் காட்டும்பா. இது டிஸ்பிளே. ஓகேங்களா, டிஸ்பிளேவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அலாரம் இருந்ததுன்னா அலாரம் சவுண்டும் கேட்கும். அலாரம் சவுண்ட் இதுலேருந்து நான் சொல்லலை, தனியாக. நெக்ஸ்ட் ஒன் ஜாக் பட்டன் ஆர் ஜாய்ஸ்டிக். இதுதான் நான் சொன்ன ஜாய்ஸ்டிக் தான். மேனுவலா ரோபோட்டை மூவ் பண்ணும். மேனுவலானா போய் ரோபோட்டை பிடிச்சி தள்ளுறது கிடையாது. ரோபோட் இருக்கும், இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், கனெக்டிவிட்டி இருக்கும். வயர்டு கனெக்டிவிட்டியும் இருக்கும், இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷனாகவும் இருக்கலாம். அதில் 3 டைப் இருக்கு, ஒயர்லெஸ் இந்த மாதிரி. ஒயர் அது டைப் வர்றப்ப நான் சொல்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த ரோபோட்டை நீங்கள் ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படி எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணுறப்ப அங்கே செய்யும். தட் இஸ் மேனுவல். ஆட்டோமேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு அடிஷன் போட்டிங்கன்னா போதும், அது அப்படியே ரோபோட் போய் பண்ணும். இது ஆட்டோமேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ஜாக் மோட், அதாவது ஜாய்ஸ்டிக் ஆர் ஜாய்ஸ்டிக், இட்ஸ் நாட் ஏ ஜாய்ஸ்டிக், புரிஞ்சுக்கோங்க. ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் டு மேனுவலி மூவ் த ரோபோட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். நான் சொன்னது தான், XYZல மூவ் பண்ணுறது. அதே மாதிரி பொருளை எடுத்து இப்படி வைக்கிறப்பன்னா அது ரொட்டேஷனல் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது எமர்ஜென்சி ஸ்டாப், ஸ்டாப் அப்படின்பாங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அசம்பாவிதம் சாரி தப்பா சொல்லக்கூடாது, ஒரு அன்யூஷுவலாக ஏதோ நடக்குது. டூல் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. டூல் உடஞ்சி போச்சு, டூல் உடஞ்சி போனதுக்கப்புறம் அது போய் ஆப்ரேஷன் பண்ணுது, ஒரு ட்ரில்லிங் பண்ணுது. என்ன ஆகும்னா எக்ஸஸ் ஹீட் இதாகும், இன்னும் மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால ஒரு அன்யூஷுவல் ஒரு ஏதோ நான் வந்து எழுதுறேன், டக்குனு எமர்ஜென்சி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணலாம். ஸ்டாப் பட்டன். ஸ்டாப்னா ஒன்றும் இல்லைப்பா, டிவியில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, ரிமோட்டில் வந்து அப்படி ரெட் கலர் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுறீங்களா, அந்த ஆன் தான். அதே மாதிரி இந்த ஆஃப் தான். மெயின் வேற, மெயின்றது பேனலில் இருக்கும், இது வந்து ரிமோட்டில் அதாவது டீச் பண்ணுறதுல இருக்கிற ஸ்டாப். ப்ரோக்ராமிங் கீ கரெக்டு தான். ஒரு ப்ரோக்ராமை இதில் எப்படி எழுதுறதுக்கான ஒரு கீஸ்லாம் இருக்கு. நம்பர்ஸ் இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 10க்கு போ, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணுறோம்ல. சிஎன்சி கோடிங் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி இதில் எல்லா கோடையும் டைப் பண்ணி சேவ் ஆப்ஷனில் இருக்கும். சேவ் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா. எல்லா ப்ரோக்ராமை எழுத முடியும், சேவ் பண்ண முடியும். இல்லை அதே ப்ரோக்ராமை மறுபடியும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், கோஆர்டினேட்டை மாற்றணும்னா மாற்றவும் முடியும். ஓகேங்களா. அடுத்தது மோடு செலக்டர். மொத்தம் 3 மோட் இருக்கும், ஆட்டோ, மேனுவல் அண்ட் டீச். 3 மோடை பற்றியும் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆட்டோ மோடு, மேனுவல் மோடு, இன்னொன்று டீச் மோட். மேனுவல் மோடுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான், அதே போய் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது நான் சொல்கிறேன். கீழே அது அடுத்த டாப்பிக்காக வரும், ஐ வில் எக்ஸ்பிளைன். டெட்மேன் ஸ்விட்ச் ஆஃப். டெட்மேன் அப்படின்னா என்னப்பா, ஒரு டெத்தான ஒரு நத்திங், அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. டெட்மேன் ஸ்விட்ச்னு ஒன்று நான் காட்டுறேன்.
இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா, நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதை கிளிக் பண்ணா பாஸ்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி பாஸ் அது மாதிரி தான் வச்சுக்கோங்க. அப்படியே நிற்கும். ஒரு டெட் மேன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நின்றுடும். அதுக்கு பேர் தான் டெட் மேன் ஸ்விட்ச். திஸ் இஸ் நாட் எமர்ஜென்சி ஸ்டாப். ஓகேங்களா, எமர்ஜென்சி ஸ்டாப்னா சம்திங் அன்யூஷுவல்னா ஸ்டாப் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு பொருள் வரலை, இப்போதைக்கு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்கணும், டெட் மேன் ஸ்விட்ச் பாஸ் பண்ணி வைக்கிறது. டிவி ஆஃப் பண்ணுறதுக்கும் வீடியோவை பாஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுதான். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சராகவும் இருக்கும். இப்போ நான் ஏதோ ஒரு சம்திங் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன விஷயமே ஏதோ சம்திங் ஹேப்பன் அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து கொஞ்சம் பெருசாக போச்சுன்னா டூல் உடஞ்சி ஏதாவது உடச்சிரும் அப்படின்னு பயந்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணலாம். இல்லை இது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அப்படின்னா டெட் பேனை ஸ்டாப் பண்ணிட்டு போய் அதை டக்குன்னு மாற்றி பண்ணிட்டு வெளியில் வந்து அந்த பாஸ் எடுத்து வேற ஒன்று. கொஸ்டின் கேட்கலாம், டெட் பேன் ஸ்விட்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, பாஸு, நன் ஆஃப் தேர் ஒன் ஏதாவது கொடுக்கலாம். என்ன ஸோ பாஸ், இந்த ஸ்டாப்னு போட்டீங்கன்னா டெட் மேன்னோன்னா ஸ்டாப்